ஆ வெல்கம் டு சிகே ட்ராமா. நம்ம வந்து ரிச் சிஇஓ அண்ட் டெலிவரி கேர்ளோட லாஸ்ட் பார்ட் பார்த்தோம். சாரி காய்ஸ், ஒரு 5 டேஸாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் வீடியோ போட முடியல. சரி, நம்ம இப்போ ஓரளவு க்யூர் ஆகிடுச்சு. சரி, இப்போ ட்ராமாஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வீடியோஸ்லாம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து நம்ம வீடியோ போட வந்திருக்கோம். சரி, மறக்காமல் சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே கண்டினியூஸாக வரும். சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ ட்ராமாவோட ஸ்டார்டிங்லே ஹீரோயின் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து டியூட்டராக உட்காந்து ஏதோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பா, இப்படி தான் ஸ்டெப் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்துட்டு அப்போ அது வந்து ஹீரோவோட தம்பி தான். அவன் சொல்லுவான், என்ன பிரதர் அடிக்கடி இங்கே வர்ற, ஆனால் சைலண்ட்டாக நீ பாட்டுக்கு பேசாமல் ஓரத்தில் நின்றுட்டு போயிடுற, என்ன பண்ணுற ஏதுன்னு கூட கிட்ட போய் பேச வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அது கேட்டோன்னே, நான் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் தூரத்தில் இருந்தே பார்த்துட்டு போயிடுவேன்டா, அவளை இதுக்கிட்ட நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண. இப்போ ஹீரோவுமா சொன்னோன்னே இப்போ நெக்ஸ்ட்டு சீன் காமிப்பாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் வந்து ஹீரோவா வருவான். நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோயினியா ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வருவா. டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குது, இப்போ எப்படி ஓகேவா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. கேட்டோன்னா டாக்டரும் சொல்லுவாங்க, ஓகே, அவங்க உயிரை காப்பாற்றிருக்கோம், ஓகே தான் திஸ் டைம், ஆனால் அவங்களோட கண்டிஷன் வந்து இன்னும் பேடாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து கிட்னி ஆப்ரேஷன் வந்து பண்ணணும், வேறு கிட்னி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைன்னா அவங்க வந்து உயிரோடலாம் இருக்க மாட்டாங்க, கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படின்னு சொன்னோன்னே, சார் அப்போ என்னோடய கிட்னியை வேணால் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு யூஸ் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஓகே, பட் நான் டெஸ்ட்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணிட்டு தான் நான் அதை வந்து நான் எப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியா நின்று அவளும் யோசிச்சுட்டு இருப்பா. சரி, என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம அம்மாவை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம், நம்மளோட கிட்னியும் ஃபிட் ஆகுதா என்னன்னு வேறு தெரியலை, இல்லைன்னா நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம், சர்ஜரிக்கு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணுமே, அது வேறு என்ன பண்ணுறது. அப்போ ஹீரோயினியா அவளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் செக் பண்ணி பார்ப்பா. அமௌண்ட்டும் வேறு கம்மியாக இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அம்மாவை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்பா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. உனக்கு என்ன அமௌண்ட் ப்ராப்ளமாக இருக்கா, ஒரு சைடு ஜாப் இருக்குது, வந்து வேணால் ஒர்க் பண்ணுன்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தான் அனுப்பியிருப்பா. அதையும் ஹீரோயினி பார்ப்பான். இப்போ சடனாக ஹீரோவுக்கு வந்து ஃபோன் வரும். என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இந்த மாதிரி ஹீரோயினியை காணோம், அவளை எங்களால் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொன்னோன்னா, என்ன சொல்கிறீங்க, எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏதோ ஒரு சேலரிக்காக வந்து இவ்வளோ சைடு ஜாப்க்காக போயிருக்கா போல், தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஹீரோவாக கிளம்புவான். இங்கே பார்த்தா ஒரு கேங்காக உட்காந்துட்டு இருப்பாங்கன்னா, அவங்களோட பிளானே எப்படின்னா, இந்த மாதிரி சைடு ஜாபுக்காக பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் வேறு மாதிரி பண்ணணுன்னு அந்த இடத்துக்கு தெரியாமல் ஹீரோயினியாக வந்துடுவா. ஐயோ, நம்ம சீனியர் சொன்னால் இப்படிப்பட்ட வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், அவன் என்னடனா கையெல்லாம் கட்டி போட்டு மயங்கி போய் கிடப்பா. அங்கே பார்த்தா இன்னொரு பொண்ணை வேறு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களாம். என்ன இப்படி இருக்க, உனக்கு என்ன ஜாப் தெரியுமா, அங்கே ஒருத்தன் பெரிய என்னமோ அவன் தான் அந்த லீடர் போல் டீமுக்கே, அவன் என்னடானா போட்டு டார்ச்சர் பண்ணாத குறைய அந்த பொண்ணை அடிப்பான், கணத்துலாம் அடித்தோன்னே இவங்க என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆஹா இந்த இடத்துல இருந்தால் நமக்கு சேஃப்டி கிடையாதுடா, நம்ம முதல்ல இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுன்ட்டு அவங்க எல்லாரும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினியா முதல்ல இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும், இல்லை நம்மளை அவ்வளோதான் காலி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு மெதுவாக டோர் திறந்துருக்கும். அந்த டோர் ஓப்பன் அதெல்லாம் ஹீரோயினியை பார்க்கணுமே அப்படின்ட்டு ஹீரோனியா அந்த டோர் ஓப்பன் ஆந்திருக்கும்ல, அது வழியாக அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துருவாளாம். வெளியில் வந்ததை அந்த ரவுடி பசங்களும் பார்த்துருவாங்க. எங்கே போகிற, நில்லுன்னு. ஹீரோனியா, ஐயோ தப்பிச்சா பொழைச்சா போதுண்டா சாமி அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகி இங்கேருந்து ஓடுற பிளானில் தான் ஓடிக்கிட்டு இருப்பா. அப்புறம் பார்த்தா ஹீரோவா மின்னல் வேகத்தில் ஓட்டு, ஹீரோயினி நான் வந்துடுறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரியான ஸ்பீடில் வந்துகிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா அந்த டீம் லீடர் இருப்பான்ல, அவன் என்னடானா ஹீரோயினியை பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பானா. இப்போ ஓடிட்டு இருக்கும் சடனாக நிற்பாள். அங்கே ஒரு லேடி உட்காந்துருக்கோம். மேம், இந்த டீம் லீடர் இவங்க எல்லாம் ரவுடி பசங்களாம் என்ன துரத்துறாங்க, என்னை காப்பாற்றுங்க மேம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அங்கே பார்த்தா எல்லாரும் வந்துருவாங்க. பார்த்தா அந்த லேடியும் அவங்களோட ஆள் தான் போல். வந்து அவளை பிடிச்சா தரத்தரன்னு எடுத்துருப்பாங்க. மேம் ப்ளீஸ் மேம், போலீஸ்க்கு கால் பண்ணுங்க மேம், ஹெல்ப் பண்ணுங்க மேம்னு இவ கத்திக்கிட்டு இருப்பா. யூஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு நல்லா அவளா நான் எதையோ சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அவள் உட்காந்துக்கிட்டு இழுத்துட்டு போங்கடா முதல்ல அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாளாம். இழுத்துட்டு போங்கடா முதல்ல அவளை அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பா. அங்கே இழுத்துட்டு வந்தோன்னா ஹீரோயினியாவா கூட்டிகிட்டு வந்துட்டு ஓங்கி மூஞ்சிலே ஒரு பஞ்சு குத்துவேனா. என்ன இங்கேருந்து எங்கிட்ட ஹீரோயினியா ரூம் அவளை வந்து அங்கே பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவா என்ன ப்ளீஸ் விட்டுருங்க, ஹீரோயினி கிடந்து கெஞ்சுவா. அப்போ அவங்க ஊரில் 2 பேர் சொல்லுவாங்க, இவன் எனக்கு தான்டா, ஆள் பார்க்க நல்லா தான்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளை டீஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு தான். அங்கே சடனாக ஹீரோட என்ட்ரியா. ஹீரோ வந்தோன்னே வருது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினியா ஒரு மாதிரி ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே வந்துட்டு இருப்பான். அங்கே ஹீரோவாக வந்தோன்னே ஹீரோ கிட்டே வந்து அவங்க அந்த ரவுடி பசங்களாம் சண்டை போட வருவாங்களா, ஹீரோ சும்மா இருப்பானா. ஹீரோ போட்டு நல்ல 4 மொத்து அவங்கள மொத்தி விட்டுருவேன்.
உடனே ஹீரோட என்னோட கோட் இருக்கும்ல, அந்த கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு வந்து போத்தி விட்டுருவான். நீ ஓகேவாடா, ஓகே நல்லா இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி பாசமாக கேர் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பான். என்னாச்சு, என்ன அடித்தாங்களா உன்னை எதுவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசமாக கேட்பான். நீ எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவள் ஹீரோயினியாக அப்படியே அழுதுகிட்டே அப்படியே ஹீரோவை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அழுவா. நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினியவா அப்படியே தூக்கிடுவான். தூக்கிட்டு ஹீரோயினி ஒரு மாதிரி ஷாக்காக பார்ப்பான். அப்படியே ஷாக்காக பார்ப்பா, என்ன தூக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி. சரி ப்ரோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினி வந்து என்னை இறக்கி விடுங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா அந்த ரவுடி பசங்களை. என்ன பண்ண போகிறேன் ஹீரோயினியாக ஓங்கி வந்து அவனோட மெயின் பார்ட்லேயே ஒரு மிதிச்சோன்னா ஐயோ அம்மா போச்சுடா அப்படின்ட்டு இருப்பான். மித்த அந்த 2 பசங்க இருப்பாங்கல்ல, இன்னும் 2 ரவுடி பசங்க, அவங்க என்னடானா அவங்களையும் 2 ஆளுக்கு ஒரு அடி போட்டு நல்லா மொத்தி விட்டு சாவுடா, என்னையவே வாடா அடிச்சிங்க, என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க, சாவுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்புறம் ஹீரோ கிட்ட போனோன்னா ஓகே பரவாயில்ல நல்லா தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ ஸ்மைல் பண்ணுவான். இப்போ நெக்ஸ்ட் சீனாக காமிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் என்னென்னா ஹீரோயினியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா அங்கே உள்ள டாக்டர் சொல்லுவாங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்போ ஹீரோயினி சொல்லுவா, எஸ் மிஸ்டர் லூ நீங்கள் என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க, நான் இருக்க இடம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்பா. முதல்ல நீ வந்து எனக்கு தேங்க்யூ சொல்லு அப்படின்ட்டு அவன் நோஸை வந்து டச் பண்ணுவா. டச் பண்ணிட்டு நீ தானே உன்னோட லொக்கேஷனை வந்து எனக்கு சென்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஃபோன் காலுக்கு அப்புறமா நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் எதுவும் பண்ணல ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரி சொல்லிக்கிட்டு இருப்பாள். நீ தான் எனக்கு மெசேஜ் பண்ண, அதனால தான் நான் வந்து உன்னோட லொக்கேஷனை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் அங்கே எதுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து என்னோடய ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி சொன்னாங்க, அதான் சரி அமௌண்ட் நமக்கு தேவைப்படுமேன்ட்டு நான் வந்து போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொன்னோன்னே அப்படியா சரி நான் தான் உன்னை ஒர்க்கெலாம் போவேனா, நீ வந்து என்கிட்ட கூட வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது ஹீரோயினி சொல்வா, இல்லை நான் வந்து நானே பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் வந்து எனக்காக வந்து ரொம்ப இது பண்ணி ஹெல்ப்லாம் பண்ண வேணாம், என்னோடய ஒர்க்கை நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவ்வளோ நேரம் பண்ண ஒரு இதுக்கே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சரி எனக்கு தேங்க் பண்ணணும்னா எனக்கு வேறு மாதிரியில் தேங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான் ஹீரோ. அது ஹீரோயினியா எப்படி சார் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும், ஏன் உனக்கு தெரியாதா எப்படி தேங்க் பண்ணணுன்ட்டு அப்படின்னு ஹீரோயினி கிட்ட போயிட்டு இருப்பான். ஹீரோயினிமா அவளும் பேக்கில் போவாள். வா எங்கே போகிற அப்படின்ட்டு ஹீரோவா அவளை வந்து இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணோன்னா ஹீரோயினியா போதும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஹீரோ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயினியை வந்து கிஸ் பண்ணிடுவான். அப்புறம் சரின்னு விட்டோன்னே விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு வாரம் சாக்காக தான் இருப்பாள். ஓ அப்படியா ஓகே, நீ என்னை பிடிச்சி தள்ளி விடுறது அடிக்கிறதுலாம் என்ன இதுதான் ஃபஸ்ட் டைமா, இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது, இது எத்தனையோ டைம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். சொன்னோன்னே ஹீரோயினிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பம்மிக்கிட்டு நிற்பா. இந்த பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலில் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பாய்.